பிளான்ட் நல்லா கிரீனிஷாவும் ஹெல்த்தியாவும் இருக்கு, பாக்குறதுக்கு 1 அடி இருக்கு. இது வந்து ஏர் லேயரிங் மூலியமா செடிகள்ல இருந்தே ஒட்டு கட்டுன ஒரு செடி வளர்த்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கலக்காய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேக்கரி செர்ரி. நீங்க இதை வந்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் ரெட்டிஷா மாறிடும். போட்டோ நான் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. பழுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா சுடு தண்ணியில போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை ஜீரா தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஊற வச்சுட்டீங்கன்னா நீங்களே கேக்ல வைக்கிறீங்க இல்லையா, மேல பேக்கரியில எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கேக்ல வைக்கிற செர்ரி ரெடி ஆயிடுங்க. ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த செர்ரி பிளான்ட் இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அந்த செர்ரிக்காகவே நிறைய பேர் கேக் வாங்குறவங்களா இருப்பீங்க. வீட்டுல ஹோம்மேட் நல்லா ஹெல்த்தியா கொடுக்கணும், என் பையனுக்கு என் பொண்ணுக்குலாம் கேக் தான் ரொம்ப பிடிக்கும், அதுல இருக்க செர்ரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி வைக்கலாம். இதை நீங்க பிளான்டேஷன் பண்ணி, அதாவது நீங்க நடவு செஞ்சு ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள நீங்க இந்த சின்ன செடிகள்லயே ஒரு 10 to 15 காய்கள் கிட்ட எடுக்கலாம்.